தனுசு. இவங்களோட எய்ம் வந்து இவங்க யாரை ஆசைப்படுறாங்களோ இவங்களால கண்டிப்பாக அவங்கள அடைஞ்சிட முடியும். ஏன்னா தனுசு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இல்லையா, வெச்சக்குறி தப்பாது அப்படின்னுட்டு. ஸோ அந்த மாதிரி நேச்சர் உள்ள பெண்கள் தான். ஸோ இவங்களுக்கு காதல் ரகசியம் என்னன்றதை நீங்கள் சொல்லணும் சார். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன மாற்று கருத்து எனக்கு இருக்குது. அவங்க வெச்சக்குறி தப்பாது எது அப்படின்னா வேற யாரும் அவங்கள கெடுக்க வேண்டியதில்லை. தனுசு ராசிக்கு வந்து எதிரியெல்லாம் தேவையே இல்லை. அவங்க இருக்கும்போது இன்னொரு எதிரி எதுக்கு அவங்களுக்கு? பெண்களா சார்? பெண்களில் தான் சொல்கிறேன். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்பர் 1 ப்ராப்ளம் ஸ்டெபிலிட்டி. இந்த மாடு வந்து கண்ணு வந்து மாடை பார்த்தா மிரளும். அந்த மாதிரி எந்த திசையில் ட்ராவல் பண்ணுறது இது தனுசு ராசி பெண்களுக்கு தெரியாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தனுசு ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் யார் வந்து தவறான நபரோ அவர்களை சரியாக நம்புவாங்க. யார் வந்து சரியான நபரோ அவங்கள நம்பவே மாட்டாங்க. ஓகே. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தான் செய்யறது தான் கரெக்டு. அடுத்தவங்க என்ன பெரிய நல்லதாக இருந்தால் நீங்களாம் ஒன்றுமே இல்லை. இந்த பழக்க வழக்கங்கள் இருக்கும்போது நீங்கள் காதல்ன்றது அடுத்தபடி இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு இருக்குது. அடிப்படையாக சில மனிதர்கள்ட்ட நம்ம பழகணும். நம்ம கூட இருக்கக்கூடிய சராசரி மனிதர்கள்ட்ட நம்ம பழகணும்னா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. பேசிக் திங்ஸ் இருக்குது. இன்க்ளூசிவ்னஸ், எல்லாரையும் சேர்த்து வாழணும், அரவணைச்சு அப்படி தான் வாழ முடியும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தாம் போட்ட முடிச்சுக்கு அது 3/4 தான், அது முயலுக்கு 3.25 கால் தான். என்ன நீங்கள் சொன்னாலும் அது அவங்களுக்கு ஏறாது. தவிர சில தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப மோசமான கோபம் வரும். ரொம்ப அதாவது ஆக்ரோஷமாக தன் நிலை மறந்து வார்த்தைகளை விடக்கூடிய ராசியும் தனுசு தான். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் காதல் அப்படிங்கிறது இவங்களோட சொந்த முடிவாக பல தடவை இருக்கிறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸு சொன்னால் இந்த பையன் நல்லவன் அவனை காதலி, நாளைக்கு அவன் கெட்டவன் ஃப்ரெண்ட்ஸு சொன்னால் அந்த பையன் நல்லவன் அவனை காதலி, பிரேக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே டெஃபினட்டாக போவாங்க. ஆனால் ஒவ்வொரு காதலையும் சத்தியம் பண்ணுவாங்க, உன் கூட தான் இருப்பேன், நான் உலகமே நீதான், உன்னை விட்டால் எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அதுலேருந்து மாதிரி அடுத்தது, அதுலேருந்து மாதிரி அடுத்தது, இப்படி ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. கிளைம் பண்ணுவாங்க அவங்களுக்குள்ளேயே. அவங்க இதை பார்த்துட்டு என் மேலே கோபம் தான் படுவாங்க. பட் சில விஷயங்களை மாற்றிக்கணும், அது அவங்க வாழ்க்கைக்கு நல்லது. இப்போது ஒரு நல்ல ஆணை நீங்கள் விட்டு அதுக்கப்புறம் தாவி 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 கெட்ட ஆண்கிட்ட நீங்கள் போய் லேண்ட் ஆகிறீங்க 4வது அப்படின்னா உங்களோட வாழ்க்கையுடைய ஏஜ் என்னாச்சு, எஃபர்ட் என்னாச்சு, டைம் என்னாச்சு, இதில் ஏதாவது யூஸ் ஆச்சா? கடைசியாக பதில் 4வது ரிசல்ட் வரும்போது ஃபுல் ஃபெயில் 6 சப்ஜெக்ட்லேயும். இது சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் 6 சப்ஜெக்ட்லையும் ஃபெயிலு? தடி எடுத்தவன் தண்டல்காரன், குருட்டு போக்கு, நிதானமற்ற செயல்கள். இவ்வளோ பெரிய முடிவு காதல் ஒரு வாழ்க்கை துணை. இதில் தேர்ந்தெடுக்கிறதுலையும் ஸ்பீடு, விடுறதுலையும் ஸ்பீடு. ஓகே சார். நீங்கள் பொதுவில் ஆண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பெண்ணுக்கு ஸ்பெஷல் எபிசோட்ஸ் பேசியிருக்கோம். ஆண்களை பொறுத்த மட்டில் காதல் வேகமாக வரும், பெண்களை பொறுத்த மட்டில் காதல் வேகமாக விலகும். காதலை விட்டு இவர்கள் விலகுவார்கள் வேகமாக. ஆண் என்ட்ரி ஸ்பீடாக இருக்கும், பெண்ணுடைய எக்ஸிட் வந்து ஸ்பீடாக இருக்கும். இதில் தனுசுக்கு வந்து முதலிடம். தனுசுக்கு ஏன் அப்படின்னா மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரங்களை கொண்ட இந்த தனுசு ராசிக்கு காதல் ரகசியங்கள் எப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், எந்த ஒரு பெண் ஆணுக்குமே காதல் வாழ்க்கை இனிப்பாக இருக்கிறதுல அப்படி இனிப்பாக இருக்கிறது காதலே அல்ல. அது கசக்கணும், அது எரிச்சல் பண்ணணும், காரமாக இருக்கணும், புளிப்பு வரணும், அப்புறம் உப்பு இருக்கணும், உவர்ப்பு இருக்கணும், அதுதான் காதல். வெறுக்கணும், எல்லாமே இருக்கணும், அதையும் சொல்லிடுங்க, உச்சபட்சம் இருக்கணும். அதுக்கும் மேலே எனக்கு இந்த பெண்ணை தான் பிடிச்சிருக்கு, இந்த பையனை தான் பிடிச்சிருக்குன்னா காதல். இந்த கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னா அந்த காதலை வந்து பட்டம் விடும்போது பட்டுக்கு டீலை விட்டு இருந்த மாதிரி போயிடும். ஃபைன் சார். ஸோ இவ்வளோ தனுசு ராசிக்கு இருக்கும் பொழுது அப்போது இவங்களால வந்து அப்போ எல்லா ராசியோடையுமே இவங்களால ஒத்து போயிடுமா சார்? இவங்க சிரித்து சிரித்து பேசுவாங்க. இல்லை, நான் பொருந்துற ஆண் ராசி பொருந்தாத ஆண் ராசின்னும் போது அப்படி இல்லை. அதாவது தனுசு ராசிக்கு காதல் ரகசியங்களில் நிதானம், தெளிவு, பொறுமை, ஒரு தடவை டீல் பண்ணிட்டு அதில் இருக்கணும், ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த இதுதான் காதல் ஜெயிக்கிறதுக்கான ரகசியங்கள். ஆண் ராசிகள் எடுத்திங்கன்னா தனுசுக்கு பொருந்தது சிம்மம் நம்பர் 1. ஓகே. பாக்யஸ்தானம் சிம்மம் நம்பர் 2. தனுசுக்கு பொருந்தக்கூடியதில்
எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஜோதிட இதுக்கு துலாம் ரொம்ப பொருந்தும். ஓகே. போத் வில் பி ரொம்ப லவ்வபிள் ரொமான்டிக்காக இருப்பாங்க. அதே மாதிரி சிம்மத்தில் பிரச்சனை வந்தாலும் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எபிக் இது மாதிரி இருக்கும். அட்ராக்ஷன், காவியம் அந்த மாதிரி ஜேர்னியாக இருக்கும். அதே மாதிரி கடகம், இந்த 3 ராசி, கடகம், சிம்மம் அண்ட் துலாம், இந்த 3 ராசிகள் தனுசுக்கு வந்து ரொம்ப ஒத்துப்போகக்கூடிய ராசி. சார் பொருந்துற ராசி சொல்லிட்டீங்க, தனுசுக்கு பார்த்தா எல்லாமே பொருந்தாத ராசியாக தான் இருக்கும் போல இருக்கே. இல்லை தனுசை எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா கொலன்னு சிரிக்கிறது, கொலன்னு பேசுறது, இந்த வாயில் எதையும் வச்சுக்காமல் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுறது, அது எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் தனுசு வந்து முதல்ல தனுசை ஏமாத்துறதா நினைக்கிறவங்க எல்லாம் பின்னாடி அவங்க ஏமாந்து போகிறாங்க. ஏன்னா இது பூனை மாதிரி வந்து புலியாக மாறுது. அப்போது நான் புத்திசாலி, தனுசு ராசி புத்திசாலி இல்லைன்னு நினச்சவங்கெல்லாம் கடைசியில் அவங்க முட்டாளாக போயிடுறாங்க. தனுசு புத்திசாலியாக கடைசியில் வந்துடுது. அப்போ இவங்களுக்கு பொருந்தாத ராசி, பொருந்தாதது அப்படின்னு எடுத்தோம்னா முதல்ல எடுத்தது வந்து நம்ம மிதுனம் அண்ட் கன்னியை எடுக்கணும். ஓகே. ரெண்டும் பொருந்தவே பொருந்தாத ராசி. மிதுனம் கன்னி ஆண்கள்லாம் பயங்கர கோவத்தில் இருப்பாங்க உங்க மேல. இல்லை கோவத்தில் பாதி பேர் மிதுனம் கன்னி. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த மிதுனம் கன்னி ஆண்கள் எனக்கு வந்து அபிஷேகமே செய்யணும். ஏன்னா இன்னைக்கு வந்து கோவப்பட்டா நாளைக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்க. நான் சொல்கிறத வந்து இன்னைக்கு கோவமாக இருக்கும், ஐயோ நான் தனுசு ராசி பொண்ணை லவ் பண்ணுறேன்னு கோவமாக இருக்கும், சார் இப்படி சொல்கிறாருன்னு. நாளைக்கு இந்த பொண்ணு நடுத்தரில் நிறுத்தும் போது என்ன நினச்சி ஃபைன் சார் அப்போ ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்றீங்க. சார் இப்போ இந்த தனுசுக்கு அவங்களுக்கு வந்து அந்த கலர் எது கரெக்டாக ஆப்ட் ஆகும், அவங்க அதை போட்டுட்டு போனாங்க? கண்டிப்பாக தனுசை பொறுத்த வரைக்கும் பச்சை நிறம், நல்ல பிரைட் க்ரீன் கலர் அல்லது பிரைட் எல்லோ கலர், இது ரெண்டுமே தனுசுக்கு ரொம்ப கோயின்சிடென்டல் கலராக இருக்கும், நல்ல ஒத்துப்போகும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் ஒவ்வொரு ராசிக்கும் உண்மையாகவே ரொம்ப அழகாக தெளிவாக ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். அவங்க எங்கே தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னுட்டுன்னு. ஏன்னா நிறைய பேருக்கு தப்பு சுட்டி காட்டி அதை புரிஞ்சுக்கிற அந்த தன்மை தான் இல்லாமல் போயிருக்கும். இப்போது வந்து இந்த காலகட்டத்தில் அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படின்றத விட லவ் மேரேஜ் தான் ஜாஸ்தியாக இருக்குது, அதை விட பிரேக்கப் தான் ஜாஸ்தியாக இருக்குது, அதை விட டைவர்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த விஷயங்களுக்கு நீங்கள் பெண்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லணும், இல்லை இது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஜோசியராக நீங்கள் என்ன சார் சொல்லணும்னு நினைப்பீங்க? அதாவது நம்ம லைஃப்பில் அப்பாவையும் அம்மாவையும் நம்ம செலக்ட் பண்ண முடியாது, குழந்தைங்க பிறக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது, நம்ம நண்பர்களையும் நம்மளோட காதலி மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். இதில் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணக்கூடியது வந்து அதை விட ஒரு பெரிய முடிவு வந்து லைஃப்பில் இருக்கவே முடியாது. ஏன்னா யூ ஆர் கோயிங் டு ட்ராவல் வித் தட் பர்சன் ஃபார் 40 years 50 years. அப்போது ஏதோ ஒரு இனக்கவர்ச்சியிலையோ அழகு பேஸ் பண்ணியோ ஒரு அட்ராக்ஷன் பேஸ் பண்ணியோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதோடைய விலையை நீங்கள் 50 வருஷம் கொடுக்க வேண்டியது. நீங்கள் செய்கிற 5 நிமிஷம் தவறுனால அதோடைய ப்ரைஸ் வந்து அடுத்து வாழக்கூடிய 40லேருந்து 50 வருஷம். அப்படி இல்லை நடுவில் பிரேக்கப் பண்ணி அதுக்கும் ஒரு ப்ரைஸ் உண்டு. என்டையர் லைஃப் இல்லைம்மா, நீங்கள் காதலிச்சு பிரேக் பண்ணாலும் அந்த டிப்ரெஷன் அது ஒரு 6 மாதம். உண்மை சார். இல்லை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைவர்ஸு அது விவாகரத்து கோர்ட்டில் போய் நின்றுட்டு ரஜினி சாரோட முதல் நாளைக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி கூட்டத்தில் போய் நின்று அந்த டைவர்ஸ் வாங்கிறதுக்குள்ளேயும் அட்வொகேட்ஸும் போலீஸும் உங்களை காலி பண்ணிடுவாங்க. ஸோ ஜென்ரலைஸ் பண்ணல, நான் எல்லா அட்வொகேட்ஸும் எல்லா போலீஸும் சொல்லலை, குறிப்பிட்ட சில வக்கீல்கள் குறிப்பிட்ட சில காவல்துறை அன்பர்கள் உங்களை காலி பண்ணிடுவாங்க. இப்போது ஒரு குடும்பத்துக்குள்ளே இல்லை லவ்னே ஆரம்பம், லவ்வுக்குள்ளே தேர்டு பர்சனை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் லவ் பண்ண தகுதியற்றவர்கள். நீங்கள் ஒரு அடல்ட்டு 18 years ஆன அடல்ட்டு நீங்கள் 3வது மனிதரை உங்கள் காதலுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா பெட்டர், உங்களுக்கு லவ்வே வேணாம், சும்மாவே இருங்க. நீங்கள் லவ் பண்ணி என்ன சாதிக்க போகிறீங்க? எப்போ கொண்டு வரணும், எவ்வளவு கொண்டு வரணும், இந்த கேள்விக்கு ரொம்ப நமக்கு குழப்பமும் முடியாத நிலைமையும் இருக்குது. அப்போ பெற்ற தாய் தந்தையர்கிட்ட கேட்கணும், ஆனால் அதை முடிவாக எடுக்கக்கூடாது, உங்களுடைய சுய முடிவு இருக்கணும். அவங்க சொன்னது முடிவாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய இதுவாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய நெருக்கமானவங்க இருப்பாங்க லைஃப்பில், பிரதரோ சிஸ்டரோ அப்பாவோ அம்மா, இந்த சைக்கிளுக்கு விட்பட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் பெண்கள் வந்து பெண்களுக்கான நிகழ்ச்சிங்கிறதுனால சொல்கிறேன். இன்னைக்கு உள்ள பெண் நண்பர்கள் எப்படி இருக்காங்க, நான் யாரையும் பழி சொல்லலை, அகைன் நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. லவ் பண்ணாத பெண் ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, லவ்வே பண்ணாத ஒரு பெண் இருந்தானா அந்த பெண் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருக்க முடியாது. இந்த 5 பேர் என்ன சொல்லுவாங்க, வேஸ்டடியவ, நமக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அவளுக்கு ஒன்றுமே இல்லைன்னு அந்த பொண்ணையும் மாற்றி விட்டுறேன். சரி, லவ் பண்ணா அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் ஒவ்வொரு நாளும் ஒப்பிக்கிறது, ஏன் இன்னைக்கு இது நடந்துச்சு, இன்னைக்கு இது பண்ணேன், இன்னைக்கு இது செஞ்சேன், இதுக்கு பண்ணேன்,
இதை ஃப்ரெண்ட்ஸுக்கு பதிலாக அப்பா அம்மாட்ட ஒப்பிக்கிறது நல்லது. ஷேரிங்ன்ற மாதிரி ஒரு அது ஷேரிங் கிடையாது. என்ன நடக்குதுன்னா, இந்த மற்ற பெண்களுக்குள்ள அறிவு, ஞானம், அவங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்க. இப்படி கேள்றி அவன்கிட்ட, இதை சொல்றி அவன்கிட்ட, இதை பண்ணாதரி, நீ பார்க்காத அவனை, நீ பேசாத, இப்படி சொல்லி அந்த லைஃபே டேமேஜ் பண்ணிடுறாங்க. ஒட்டுமொத்த பெண்களுக்குன்னு சொல்ல மாட்டேன், ஒரு கணிசமான அளவு 75% பெண்களுக்கு ஆண்கள் மேலே நல்ல ஒப்பீனியன் இல்லை. மாறிடுச்சு சார். இல்லை நான் சொல்கிறேன், ஆண்கள் மேலே நல்ல ஒப்பீனியன் இல்லை. அதுக்கு காரணம் உண்மையும் கூட, ஆண்களுடைய நடவடிக்கையும் கூட கடந்த காலத்தில். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், 1950களில் 1950s and 60s and 70s ஆண்கள் ஹஸ்பண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க? நில்லு, எழுந்துரு, உக்காரு. அப்போ டைவர்ஸ் கம்மி. ஆனால் இன்னைக்கு 1990, 2000, 2010s ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? மாலில் வந்து கூடையை தள்ளிட்டு போகிறான், 2 குழந்தைய தூக்கிட்டு இருக்கிறான், பேகை போகிறான், சம்பாதிக்கிறான், ஏடிஎம் மாதிரி பண்ணுறான். ஆனாலும் விவாகரத்துகள் குறையில அதிகமாக இருக்கு. அப்போ நீங்கள் பெண்கள் என்ன திருப்பியும் பழைய காலத்துக்கே போகணுன்ற மாதிரி? பழைய காலத்துக்கு போக சொல்லுமா, புது காலத்துக்கும் போக சொல்லலை. எந்த காலத்துக்குமே பெண்களை சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. நாம் வந்து ஒரு கைடன்ஸை தான் கொடுக்க நினைக்கிறோம். நாம் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பெண்களுடைய பார்வை அபவுட் ஆண்கள் அண்ட் இந்த உறவு அது மாறி இருக்கு, நிறைய மாறி இருக்கு, வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. முன்னாடிலாம் பெண்கள் வந்து ஆண் ஆதிக்கத்தை வந்து பொறுத்துக்கிட்டு இருந்தது, அதுவும் தப்புங்கிற. இன்னைக்கு ஆணை ஆதிக்கம் பண்ணுறது அதுவும் தப்புங்கிற. சம்வேர் இந்த பிஸ்னஸில் மிடில் பாயிண்ட்டை ரீச் பண்ணணும். சார், உண்மையாகவே ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து புரிதலை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் பெண்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க வந்து முடிவு எடுக்கணும், தீர்மானம் எடுக்கணும், எப்படி அவங்கள அடாப்ட் பண்ணிக்கணும், எங்கே அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் ரொம்ப சுட்டி காட்டி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த நேரத்துக்கும் உங்களோட விரிவான இந்த விளக்கத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார்.